லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது FM. FMனா Radio City 91.1. காயத்ரி என்ற தோழி மெனேஜல் பண்ணிருக்காங்க. லவ் குரு ரீசெண்டா ஒரு டிவி ஷோல ஒரு டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ண பொண்ணை பத்தின நிறைய ட்ரால்ஸ், வீடியோஸ், மீம்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வந்து நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் லவ் குருன்னாங்க. FM ஓடி இணைந்திருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1 தொடர்ந்து பேசினாங்க காயத்ரி. லவ் குரு அந்த பொண்ணு பேசினது தப்பு சரி அப்படிங்கிற வாதங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணு கொஞ்சம் சவுண்டா பேசிட்டாலே அதை இங்க பல பேரால பொறுக்க முடியல. ஒரு பொண்ணு எப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு கிளம்புறாங்க. குறிப்பா சோஷியல் மீடியால அதிகமாகிறது ஆண்கள் தான். சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னா என்னென்னலாம் அவளை பத்தின ட்ரோல்ஸ், மீம்ஸ், வீடியோஸ், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் காட்டுறதுக்கு வேற ஏதாவது இடத்த யூஸ் பண்ணிக்கோங்களேன். ஏன் ஒரு பொண்ணு பேசக்கூடாதா என்ன? இந்த மாதிரி எத்தனையோ காலகட்டமா எவ்வளவோ ஆண்கள் பேசிக்கிட்டு தானே இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்களா? என்ன பண்ணிட்டோம் அல்லது எங்களால எல்லாம் என்ன பண்ண முடிஞ்சிருக்குது? ஒரு வகையில இதெல்லாம் பார்த்தா எங்களுடைய இயலாமை தான். நாங்க காயத்ரி கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. சமீபத்தில் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒரு பெண்ணை பற்றி சோசியல் மீடியாக்கள் வந்த ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் இதை பத்தி தான் காயத்ரி என்ற தோழி தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்திருந்தாங்க. அவங்களுடைய மின்னஞ்சலில் தொடர்ந்து பேசினாங்க. லவ்குரு அந்த பொண்ணு பேசினது ஒரு வகையில பார்த்து தப்புதான், இன்னொரு வகையில பார்த்தா சரி. ஆமா, எவ்வளவு காலகட்டம் தான் நீங்க எங்களுக்கு நாங்க என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க. நாங்க சொல்லி கொடுத்தா மட்டும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பொண்ணு சொல்லி எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்போது நாங்க மட்டும் ஏன் ஒரு ஆண் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி காலங்காலமா எங்களுக்கு இருந்துட்டு இருந்தது. இப்பதான் எங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு மேடை கிடைச்சிருக்குது. அதனால நாங்க பேசுறோம். பேசாத ஒருத்தவங்க பேசுறதுனால நாங்க எழுப்பக்கூடிய குரல் உங்களுக்கு ரொம்ப சத்தமா கேக்குது. அவ்வளவு சத்தமா நாங்க பேசல, உங்களுடைய பயம் தான் அந்த சத்தத்தை கூட்டி காட்டுது. நாங்க காயத்ரி ஒரு அழுத்தமான விஷயத்த நம்முடைய நிகழ்ச்சி இன்னைக்கு பதிவு செய்துட்டு இருக்காங்க. பெண்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சதுனாலதான் அவங்களுடைய மெல்லிய குரல் கூட இன்னைக்கு நம்முடைய காதுகளுக்கு இவ்வளவு வன்மையா கேக்குது அப்படிங்கிற அவங்களுடைய கருத்து ரொம்பவும் சரியான கருத்தும் கூட. தொடர்ந்து பேசினாங்க. பசங்க பண்ற தப்புகளை லிஸ்ட் போட்டு பண்றதுதான் பெண் உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்கள் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கிறத ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க பண்ணாலும் அது தப்பு, நாங்க பண்ணாலும் தப்பு. நீங்க பண்ணும்போது எல்லாம் அது உங்களுடைய தனிப்பட்ட தவறா இருக்குது. ஆனா நாங்க பண்ணும்போது மட்டும் அது இந்த சொசைட்டியே கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. அததான் நாங்க அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறோம். நீங்களும் தப்பு பண்ணாதீங்க, நாங்களும் தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்த இதே சமூகத்திற்கும் எங்களை காலங்காலமா அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆண்களுக்கும் நன்றி. நாங்க ஸ்டேடியம் FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி.